ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கட்சி பெயர் மற்றும் பள்ளிகள் திறப்பு. ரஜினியின் கட்சி பெயர் இன்று டிசம்பர் 11 டில்லியில் பதிவு செய்யப்பட உள்ளது. இதற்காக வழக்கறிஞர்களுடன் மன்ற நிர்வாகிகள் சிலர் டில்லி சென்று உள்ளனர். கொரோனாவால் முடங்கிய ரஜினியின் அரசியல் பிரவேசம் தற்போது சூடுபிடித்து உள்ளது. சென்னையில் சில நாட்களாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் அர்ஜுனமூர்த்தி, மேற்பார்வையாளர் தமிழருவி, மணியன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசித்து வருகிறார். அதன் விளைவாக கட்சிக்கு சில பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. அதில் ஒன்றை ரஜினி தேர்வு செய்துள்ளார். அந்த பெயரை டில்லியில் உள்ள தேர்தல் கமிஷனில் இன்று பதிவு செய்ய உள்ளார். இதற்காக வழக்கறிஞர்களுடன் மன்ற நிர்வாகிகள் சிலர் டில்லி சென்றுள்ளனர். இதையடுத்து கட்சி கொடி மற்றும் மாநில நிர்வாகிகளையும் தேர்வு செய்ய உள்ளார். கட்சி கொடியில் வெள்ளை நிறம் பிரதானமாக இருக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே கட்சி பெயரை அறிவித்த நாள் முதல் ஒவ்வொரு தெருவிலும் கட்சியின் பெயரை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வார்டு வாரியாக நியமிக்கப்பட உள்ளன. இதற்காக தனி குழுக்களும் உருவாக்கப்பட்டு உள்ளன. இந்நிலையில் பணம், பதவிக்காக இருப்பவர்களை நீக்க ரஜினி முடிவெடுத்துள்ளார். அதற்கான பட்டியலும் தயாராக உள்ளது. அதனால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் நீக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. சென்னை ஓஎஸ் கார்டனில் உள்ள ரஜினி வீட்டுக்கு தற்போது போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு உள்ளது. பாதுகாப்பு போலீசாருக்கு தினமும் ரஜினி வீட்டிலிருந்தே உணவு மற்றும் தேநீர் வழங்கப்படுகிறது. மேலும் யார் யார் வருகின்றனர் என்பதை கண்காணிக்க கூடுதல் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மறைவுக்கு பின் கலையிழந்த ஓஎஸ் கார்டன் தற்போது ரஜினியால் மீண்டும் பரபரப்பாகி உள்ளது. ரஜினியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு நாளை அவரது ரசிகர்கள் யாகம், சிறப்பு பூஜை நடத்தவும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்துள்ளனர். வடசென்னை ரஜினி மக்கள் மன்ற சார்பில் இன்று காலடிப்பேட்டில் உதவிகள் வழங்கப்பட உள்ளன. மற்றும் பள்ளிகள் எப்போது திறக்கப்படுகின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனாவால் மூடப்பட்ட பள்ளிகள் ஜனவரியில் திறக்கப்பட உள்ளன என்ற தகவல் தற்போது வெளியாகி வருகின்றன. கொரோனா பரவல் தடுப்பு ஊரடங்கால் தமிழகத்தில் மார்ச் முதல் பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டன. ஊரடங்கு விதிகள் தளர்த்தப்பட்டு படிப்படியாக இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது. தமிழகத்தில் பள்ளிகளை தவிர கல்லூரிகள் மற்றும் பயிற்சி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பள்ளிகளையும் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதுவும் 9ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலும் நேரடி வகுப்புகளை நடத்த வேண்டிய தேவை உள்ளதாக தனியார் பள்ளிகள் வலியுறுத்தி வருகின்றன. இது குறித்து தமிழக பள்ளி கல்வி அதிகாரிகள் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளனர். கொரோனா பரவல் தடுப்பு விதிகள் உள்ளதால் சுகாதாரத்துறையின் அனுமதி பெற்ற பின் ஜனவரியில் பள்ளிகளை திறக்கலாம் என முடிவு செய்து உள்ளனர். இதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகலாம் என்று கணிக்கப்படுகிறது. இதற்கிடையில் கொரோனா ஊரடங்கால் தொழில்கள் நலிவுற்று வருமானம் குறைந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் இருந்து மாற்றி அரசு பள்ளிகளில் சேர்த்தனர். இதனால் அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு 5 லட்சம் மாணவர்கள் அதிகமாக சேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மாணவர்கள் அதிகம் உள்ள அரசு பள்ளிகளில் தேவையின் அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக தமிழகம் முழுவதும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை சேகரிக்க இணை இயக்குனர் பொன்னையா உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு இது குறித்து சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. காலியிடங்களின் பட்டியல் வந்ததும் உபரியாக ஆசிரியர்கள் உள்ள பள்ளிகளில் இருந்து தேவைப்படும் பள்ளிகளுக்கு இடமாற்றம் செய்ய பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. நன்றி நண்பர்களே.